ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷஸ் இன் அட்வான்ஸ். அப்புறம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளே அமுக்கிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் அமுக்கிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ரிலேட்டட் கேக்ஸ் எல்லாம் நிறையா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த சீசனுக்கு அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ரோட்டர்டம் அண்ட் ஜெர்மனியில் அவங்க ஹாலிடேக்கு போனப்போ அங்கே இருந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் பார்க்குற வீடியோவில் வந்து இப்போ அவ்வளோ அங்கே பனி இருக்குது. ஸோ அது எப்படி உறைஞ்சி போயிருக்கு, எப்படி வந்து ஐஸ் கட்டி தெரிச்சு போகுதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதில் நான் ஒரிஜினல் சவுண்ட் சில இதில் ஆட் பண்ணியிருக்கேன், சில இதில் வந்து மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ பனி இருக்குது. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டைம்லலாம் குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணலான்னு தோணும் ஸ்னோவெல்லாம் பார்த்தா. இன்னும் உங்கள் ஸ்னோஃபால் வந்து பனி கொட்டுற மாதிரி என்ன இருக்குன்னு தெரியல. அப்படி வந்துச்சுன்னா நான் அந்த வீடியோ கிடச்சிச்சுன்னா உங்களால் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒயிட்டாக ஸ்னோவெல்லாம் இருக்கிற மாதிரி உள்ளது அப்படின்னு செம்மையாக இருக்கும்ல. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த நெதர்லாண்டில் இருக்கிற சென்டர் கிளாஸ், அதாவது சாண்டா கிளாஸை வந்து அங்கே வந்து சென்டர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்லுவோம், அங்கே வந்து சென்டர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட மெஸ்ஸினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு க்ரூஸ் ஷிப்லேருந்து இறங்கி மாலஸில் போயிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் பிரதர் அவங்க ஃபேமிலியெல்லாம் வெளியில் போயிருக்கும்போது அங்கேருந்து பார்த்துட்டு ஸோ அந்த செலிப்ரேஷன்ஸில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவங்களோட என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக அப்படியே கூட போனாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் தான். முன்னாடியே இந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் கிறிஸ்மஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேலி மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி பெரிய லெவலில் போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான் தம்பி. அதாவது எப்படின்னா அந்த சென்டர் கிளாஸ் அப்புறம் அவங்க கூட இருக்கிற அந்த க்ரூ வந்து ஃபுல்லாக மெயின் எல்லா இடத்துலையும் நெதர்லாண்ட்ஸில் அந்த ரோட்டர்டாமில் இருக்கிற மெயினான ஏரியாஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஊர்வலம் மாதிரி போவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்காங்க. குதிரையில், அப்புறம் பார்த்திங்கன்னா விதவிதமான வண்டியில், வேறு வேறு காஸ்டியூம்ஸு கெட்டப்ஸ்லாம் போவாங்க. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இதில் வந்து சென்டர் கிளாஸும் நடுவில் வந்து இந்த குதிரை மேலே போகிறாரு, இந்த வரார் பாருங்கள் சென்டர் கிளாஸ். எனக்கு கிறிஸ்மஸ் தான் தெரியும், சாண்டா கிளாஸ் தெரியும். நெதர்லாண்ட்ஸ் வந்து சென்டர் கிளாஸ்ன்னு சொல்கிறது வந்து புதுசாக இருக்குது எனக்கு. இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். எனக்கு அனுப்பிச்சு சொல்லும்போது இந்த இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இந்த மாஸ்க் மாதிரி போட்டுட்டு சாண்டா கிளாஸ், அதாவது சென்டர் கிளாஸ் கூட இருக்கிறவர் தான் இருக்கிற அந்த குரூப் தான் வந்து சென்டர் கிளாஸ் வந்து எங்கெல்லாம் போயிட்டு கிஃப்ட்டு அதெல்லாம் கொடுக்கும்போது கூடவே இவங்களும் போவாங்களாமா. வீட்டையே நாஸ்தி பண்ணிடுவாங்களாம். அதனால் அதை மெஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் அவங்கள மெஸ்ஸினெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ வந்து ரேலி வந்து போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் ஊர்வலம் போகிறதுக்காக குதிரையில் ஒவ்வொரு கான்செப்டில் வண்டிலாம் ரெடி பண்ணி அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. நான் சில வீடியோஸில் வந்து மியூசிக் வந்து மியூட் பண்ணியிருக்கேன். அதில் யூஸ் பண்ணுமா இல்லையான்னு தெரியல. அதில் சில மியூசிக்ஸ்லாம் வருது, அதனால தான். சில இதில் ஒரிஜினல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்க. சென்டர் கிளாஸை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் காஸ்ட்யூம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காருல. நம்ம ஊரில் வந்து பெரிய வயிறு வச்சுட்டு ரெட் கலர் காஸ்ட்யூமில் இருக்க மாதிரி நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெரிய ஒரு இது மாதிரி போட்டிருக்காரு, அங்கி மாதிரி போட்டிருக்காரு. ஒரு கோட் மாதிரி பெருசாக போட்டுட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக போவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த குரூப் அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸஸில் இருக்கிறவங்கலாம் அப்படியே போயிட்டுருப்பாங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த இதை பற்றி ப்ராசஸ் பண்ணலாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. அவன் சொன்ன டீட்டெயில்ஸில் சின்ன சின்ன முக்கியமானது மட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து மறுபடியும் சொல்கிறேன், ரோட்டர்டாமில் இருக்கிற செலிப்ரேஷன்ஸ் தான். நெதர்லாண்ட்ஸில் முன்னாடியே வந்து அங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ இப்போ இந்த முகத்துலலாம் கொஞ்சம் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து அந்த மெசனேட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதேமாரி கலர் கலராக போட்டு போகிறாங்க. அவங்க வந்து வழியில் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குக்கீஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் அப்படியே கொடுத்துட்டே போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து அது மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். ஏன்னா அது வந்து அந்த மியூசிக்லாம் யூஸ் பண்ணலாமா என்னன்றது எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்து அந்த இடத்த மட்டும் மியூட் பண்ணியிருந்து கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப மெதுவாக அவங்க நடந்து போவாங்க. இந்த ஒரிஜினல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே நடந்து போவாங்க. இந்த இந்த இது என்ன சாக்ஸோஃபோனா, இது பேர் எனக்கு தெரியல, ட்ரம்ஃபட்டா என்னன்னு தெரியல எனக்கு. அதை வாசிச்சுட்டு ட்ரம்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு குரூப்பாக ஒவ்வொரு தீமில் உள்ளவங்க போகிறாங்க. போகிற வழியில் குழந்தைங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த சாக்கு முட்டை மாதிரி இருக்குது. அதில் வந்து குழந்தைங்களுக்கு இது பிடிச்ச மாதிரி உள்ள இதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குக்கீஸ், சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. கேண்டீஸ்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கலராக இருக்கிறங்காட்டி கலர்ஃபுல்லாக ஒரே மியூசிக்கு, டான்ஸு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே.
குட்டிக்காரனெல்லாம் அடிச்சுட்டு போவாங்க பாருங்கள். அது மாதிரி வண்டியிலையும் அந்த மாதிரி போகிறாங்க. நிறைய கலர்ஸில் ட்ரெஸ் போட்டுட்டு ஒவ்வொரு வண்டியாக பண்ணிகிட்டே அப்படியே போவாங்க. இது ரொம்ப பெரிய லாங் ரேலி. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிவிட்டு அந்த மியூசிக் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரே இறைச்சலாக இருக்கும். அதனால தான் நான் அந்த இடத்த மட்டும் மியூட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் கேட்கும்போது கொஞ்சம் ஹெட்ஃபோனில் கேட்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குன்றனால தான். இதோ சென்டர் கிளாஸும் வந்துட்டார் ஊர்வலத்தில். மெயினாக எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு போகிறாரு. குழந்தைங்களாம் செம்ம குஷி ஆகிட்டாங்க. அது ஒரிஜினல் ஆடியோவில் இப்போ ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க. இவங்க சென்டர் கிளாஸை பார்க்குறதுக்கு. நம்ம ஊர் திருவிழாவில் இருக்கிற மாதிரி கட்டை மேலே நடக்கிறது, குட்டிக்காரனை அடிக்கிறது, கலர் கலராக ட்ரெஸ் பண்ணுறதுன்னு செம்ம ஜாலியாக இருக்குல்ல. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில் ஹாலிடேயில் சூப்பராக இந்த மாதிரிலாம் போய் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக தான் இருக்கும். போகும்போது மறுபடியும் ஒவ்வொரு குரூப்பாக வந்து இந்த குழந்தைங்க வெயிட் பண்ணிட்டுருக்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கேண்டீஸு, குக்கீஸு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது பாருங்கள். எங்கள் தம்பி அவங்களோட 2 டாட்டர்ஸு, ஒய்ஃப் எல்லாமே போனவங்க தான். 2மே என்னோடய பிரதரோட குழந்தைங்க தான். இதோட வந்து ரேலி வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. அதில் வந்து சவுண்டு வெறும் இரைச்சல் மட்டும்தான் இருந்துச்சு. சில டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. அதனால் நான் அப்படியே அதை விட்டுருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஜெர்மனியில் அவங்க ஹாலிடேக்கு போனப்போ அங்கேயும் இதே மாதிரி தான் முன்னாடியே செலிப்ரேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிடும். எப்படி இருக்குது பாருங்கள். ஜெர்மனியில் இருக்கிற மெயினான ஒரு பிளேஸ் தான் அது. ஃபுல்லாக லைட்டிங், கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் அழகுபடுத்தி சூப்பராக இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா இது என்னமோ இது ரோப் கார் மாதிரி இருக்குது இல்லை, அதில் உட்காந்துட்டு போகிறாங்க. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. அங்கே வந்து குளிருக்கு நல்லா சூடாக அது நைட் ஷூட்டு. இது வந்து அதுக்கு அடுத்தது ஈவினிங்கில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குளிருக்கு நல்லா சூடாக ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் சிக்கன் பேட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, இல்லை பர்கரான்னு தெரியல. ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச பஞ்சு மிட்டாய் அதெல்லாம் கூட இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இப்போது எனக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்தது இந்த செலிப்ரேஷன்ஸ்லாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களே நம்ம போய் நேராக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரணுன்னா தான் சில இடத்துல நான் ஒரிஜினல் சவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் போடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.